Thank you.
வல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கனை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை கல்வி பெற செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்றைகளால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலால் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவி கனிவுடன் எங்களுக்கு என்றும் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒன்றுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களில் நேர்மையாக நடப்போரை கடவுள் நலன்களால் நிரப்பி மேன்மையடைய செய்வார் என்றும், தீமையின் பாதையில் நடப்போரை உலர்ந்த மரம் போல் வீழ்ச்சியுறச் செய்வார் என்றும், இறை ஆட்சியை கேதுரு மரம் போல் தளிக்க செய்வார் என்றும் கூறுகிறது. எனவே இறை ஆட்சியின் நன்மக்களாய் வாழ வேண்டும் என்று கூறும் எசேக்கியேல் நூலினை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்யுங்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வசனங்கள் 22 முதல்
சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தடைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயலில் மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்.
கொண்டுள்ளதால் தான் நாம் துணிவுடன் வாழ்கிறோம். நம்மில் உள்ள தீமைகளை கலைத்து கடவுளோடு ஒன்றித்து வாழ வேண்டும். அத்தகைய செயல்பாடுகள் கேட்க கடவுள் நமக்கு கைமாறு தருவார். எனவே நன்மையின் பாதையில் நடக்க கூறும் பவுலடியாரின் வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுலகில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உணர்ந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டதென்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 34 முடியும். மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 26 முதல் 34 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை இன்னொரு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் களி, பின்பு கதி, அதன் பின் கல்லறை, தானியம் என்று நிலம் தானாக விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதிர்கொள்ளலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம். அது கடுகு விதைக்கோப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகின்ற சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளிலும் உள்ள பெரிதாக வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளையில் உள்ளது என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் அன்றி அவர் அவரோடு பேசவில்லை. ஆனால் தனியாக இருந்தபோது நாம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி பற்றி போதித்தார். இறையாட்சியின் மையக்கருத்து தான் அவருடைய வாழ்வு, குறிக்கோள் இறையாட்சி. அந்த இறையாட்சியை அவர் பலரை குணமாக்கினார். தீமைகள் அவருக்கு எதிராக இருந்தன, அதற்கு எதிராக சவாலாக அவர் வென்றார். மக்களை நல்வழிப்படுத்தினார், அவர்களுக்கான அறிவுரைகள் வழங்கினார். அந்த இறையாட்சியை கட்டி எடுப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமைகளை சொன்னார். அந்த ஓமைகள் வழியாக இறையாட்சியின் தத்துவத்தை மக்களுக்கு புரிய வைத்தார். ஓமைகள் என்பது ஆண்டவர் சொன்ன கதைகள். அவைகள் கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனையில் ஓடிய சிந்தனை ஓட்டம் அல்ல, மாறாக நடைமுறை வாழ்வில் அவர் பார்த்தது, மக்கள் பார்த்தது. இந்த பக்கம் பார்த்தார், உழவர் விதைத்துக் கொண்டிருந்தார். அப்போது அதை சொன்னார். இந்த பக்கம் கடலை பார்த்தார், இந்த கடலை பார்த்து ஓமை சொன்னார். இந்த பக்கத்தில் குழந்தைகள் குழல் ஊதி கொண்டிருந்தார்கள், அதை ஓமையாக சொன்னார். இந்த பக்கத்தில் விளக்கை பார்த்தால் அதை பார்த்து ஓமையாக சொன்னார். மேலே பார்த்தால் வானக பறவைகள், அவைகளுக்கு வைத்து அது ஓமைகளை சொன்னார். ஓமைகள், புதுமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பொது வாழ்வை அலங்கரிக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வருடம் மறைமுக வாழ்வு வாழ்கிறார். 3 வருடங்கள் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார். இந்த பொது காலத்தில் அவர் ஓமைகள், புதுமைகளை செய்கிறார். அவை பொது வாழ்வு, ஆண்டவர் இயேசுடைய பொது வாழ்வு ஓமைகளாலும் புதுமைகளாலும் அலங்கரிக்கப்படுகிறது. அவை பொது வாழ்வில், இந்த பொது காலத்தில் அவருடைய பொது வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமைகளின் வாயிலாக நமக்கு இறையாட்சியை கற்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாளர், அவர் ஓமை ஆசிரியர். மக்களுக்கு ஏற்ற விதத்திலே இறையாட்சி பற்றி அறிவிப்பதிலே அவர் வல்லவராக, கைத்தேர்ந்தவராக இருந்தார். ஆக அவருடைய மையக்கருத்து, அவருடைய லட்சியமெல்லாம் இறையாட்சியை எடுத்துரைப்பது, இறையாட்சியை கொண்டு வருவது. அதற்கு ஏதுவாக ஓமைகளை அவர் பயன்படுத்தினார். அந்த ஓமைகளை பெரிய கதைகளாக அவர் சொன்னார். கட்டுக்கதைகள் அல்ல, அவருடைய கற்பனையில் ஓடிய சிந்தனை ஓட்டம் அல்ல, மாறாக மக்கள் நடைமுறையில் பார்த்தது. அதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி கொண்டு வர இருக்கிறார். இன்றைக்கு சொல்லப்பட்ட ஓமைகளை பார்க்கிற போது நான் நமக்கும் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்கிறோம். முதல் வாசகம் கூட ஒரு ஓமையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இசைக்கு இறைவாக்கினர் ஒரு ஓமையாக இருக்கிறார். ஆழமாக படிக்கிற போது அங்கே ஒரு அசாதாரணமான நிகழ்வு நடைபெறுகிறது. ஆழமாக அங்கே தியானிக்கிற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கேதுரு மரம், அந்த கேதுரு மரத்தினை நுனி கிளை, அந்த கொப்பு, அதிலிருந்து எடுத்து வருகிற அந்த கொப்பானது உயர்ந்த மலைக்கு வைக்கப் போடுவது அது வளர்கிறது. இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியமானது? நுனிக்கிளை, அந்த நுனிக்கிளைக்கு ஒரு கொப்பை எடுத்து உயர்ந்த மலையை வைத்து அதை நடுகிற போது ஆண்டவர் சொல்கிறார், அது வளரும், கணிதர்களோ மட்டுமல்ல, அது சிறந்த கேள்வி மரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நடைமுறையில் சாத்தியமில்லை, நடக்க முடியாது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நடக்கும், கடவுள் நடத்தி காட்டுவார். இங்கே நாம் நட்சத்திரக்கு வருகிற போது அங்கே விதை தானா வளர்கிறது, கண்ணீர், அதன் பிறகு விளைச்சல், இவையெல்லாம் நடைபெறுகின்றன. இது எப்படி சாத்தியமாகும்? இடையிலே அங்கே கவனிப்பு இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இது நடைமுறை சாத்தியம் அல்ல. முதலில் செல்கிறவர் கடைசி செல்கிறார். முதலில் செல்கிறவர் கடைசி சென்றால் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? கலைகள் தான் கிடைக்கும், கலைகள் தான் கிடைக்கும். ஆனால் அங்கு அல்ல, விளைச்சல், மோக விளைச்சலை அவர் பார்க்கிறார். ஆகிய நடைமுறையில், நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது சாத்தியமில்லை, நம்முடைய சிந்தனையின் அடிப்படையில் இது சாத்தியமில்லை. ஆனால் கடவுள் விரும்பினால் இது சாத்தியமாகிறது. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற போது கண்டிப்பாக அது சாத்தியமாகிறது. ஆகிய அதைத்தான் இன்றைக்கு ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஓரங்கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கடவுளுக்கு நம்பிக்கை வைக்கிற போது அவர்கள் மிகப்பெரிய விதத்தில் உயர்த்தப்படுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அசாதாரணமான மனிதர்களாக மாறுகிறார்கள். அதையெல்லாம் கடவுளை நம்பிக்கை வைக்கிற போது நடக்கிறது. ஆபிரகாம்
ஒரு எளிய மனிதனாக இருந்தார். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தன் காரணமாக எளிய இனமாக இஸ்ரேலுக்கு தலைவராக அவர் உயர்த்தப்பட்டார். இந்த உலகத்தின் அதிபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து பிறந்தவர்? பெத்லகேம் ஒரு சாதாரண ஊர், எளிய ஊர், ஓரங்கட்டப்பட்ட ஊர். அந்த ஊரில் மீட்பர் வந்தார். ஆகவே அங்கே மிகப்பெரிய இடத்திலே அற்புதம் நிகழ்ந்தது. ஆக ஓரங்கட்டப்பட்டதாக இருக்கலாம், சாதாரணமான முறையில் இருக்கலாம். ஆனால் கடவுள் விரும்பினார் மிகப்பெரிய இடத்திலே அவர் அற்புதத்தை செய்கிறார் என்பதைத்தான் இந்த ஓமைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. காந்தியடிகள் அவருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய விதத்தில் விடுதலைக்காக போராடி சாதித்து காட்டியிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையின் பின்னர் என்ன? அவர் எளிதில் கோபப்படுவார். இருட்டு என்றால் அதிகமான பரிவர்த்தனை. திருமணமான பிறகு கூட தன்னுடைய மனைவியை அடைந்து கொண்டுதான் அவர் இருட்டில் நடமாடுவார் சென்றிருக்கிறார். பார்க்கும்போது சிரிப்பாக. அப்படி சென்றவர், கோடையாக இருந்தவர். அவர் லண்டனிலே சட்டம் படித்தார். சட்டம் படித்து மும்பையிலே அதை பயிற்சி செய்ய வருகிறார். பயிற்சி செய்யும் போது படுதோல்வி அடைகிறார். மக்கள் மத்தியில் பேச தெரியாதவர். ஆனால் அவர் வாழ்க்கை பேசியது, அவர் வாழ்க்கை மிகப்பெரிய விரும்பியது. காரணம் என்ன? அவர் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை பரிசோதி பார்க்கிறது. ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் அவர் கடவுளுக்காக இருந்தார். காலை 2 மணி நேரம், மாலை 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு கடவுள். கோழையாக இருக்கிறவரை மிகப்பெரியவர்கள் இருக்கிறார் கடவுள். நான் திக்கற்றவர் என்று சொன்னார் மோசே. திக்கற்றவரை எல்லா திசைக்கு தலைவராக மாற்றிவிட்டாரே. அதுதான் கடவுளுடைய இயல்புக்குரிய செயல். ஆகவே சாதாரணமான மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் கடவுளை நம்புகிற போது அசாதாரணமான விதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை மனிதர்களாக நாம், எளிய மனிதர்களாக நாம் காண முடியும் என்பதைத்தான் இந்த திருவிழை நமக்கு அழகாச்சு. இதையெல்லாம் உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டு ருசித்து அவருடைய அனுபவத்தில் தோய்ந்த பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், எனக்கு வலுவூட்டுகிற துணை கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். நாம் பல நேரங்களில் இந்த கடவுளுடைய வல்லமையை உணர முடியவில்லை. கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதத்தை உணர முடியவில்லை. நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். சாதாரண மனிதர்களாகவே இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு சாதாரணமான நிலையை உலகத்திற்கு போவோம். ஆனால் அசாதாரணமான வல்லமை கொண்ட அந்த கடவுளின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணமாக சாதாரணமாக வாழ்த்துகிறோம். பாருங்கள், எவ்வளவு சாதாரணமான முறையில் இந்த மனிதர்கள் மிகப்பெரிய விதத்திலே இருந்தார்கள். கடவுள் நமக்கு அத்தனை திறமைகள் கொடுத்திருந்தாலும் அந்த திறமைகளை வளர்க்க முடியாமல் எதுவும் இல்லாமல் போகிறது. ஆக எளியவர்கள் எல்லா கடவுளின் நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அவர்கள் எல்லா திட்டத்தும் அவருடைய புகழ் பரப்பப்பட்டு பேசப்படும். ஆக பொழுதே கடவுள் மீதான நம்பிக்கையும் கடவுளுக்கு சார்ந்து இருக்கிற தன்மையும் நாம் இருக்கிறது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்கிறார், நான் இந்த நிலையில் இருப்பது எல்லாமே கடவுளால் தான். இந்த உணர்வு வருகிற போது நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன் என்ற ஆன்மீகம் அதிகமாக நம்மை புலப்படும். 1 கொரிந்தியர் 15:10 நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளால் தான் இருக்கிறேன். திருத்தூர் படிகள் 17:20 நீங்கள் வாசனை சொன்னார், நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவராலே. நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவராலே என்ற தத்துவம், ஆன்மீக தத்துவம் நமக்கு வருகிற போது நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்பது அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு நொந்து வாழ்க்கை நினைத்து கொண்டிருக்கலாம். ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். நாம் எளியவரை நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஆதரவு இல்லையே நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நினைத்தார் எல்லாமே முடியும். அதைத்தான் லூக்கா நற்செய்தி 1:37 பதிவு செய்கிறது. கடவுளா இயலாதது ஒன்றும் இல்லை. Nothing will be impossible with God. கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே எல்லாவற்றையுமே கடவுள் சிறப்பாக அடுத்திருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கும் போது அது நிறைவாக நமக்கு கிடைக்கும். ஆகவே எளியவர்கள் என்று சொல்லி யாரும் வந்து போக வேண்டாம். எனக்கு இந்த வாய்ப்பிலே என்று சொல்லி நீங்கள் ஓரங்கட்டப்பட்ட நிலைக்கு போக வேண்டாம். கடவுள் கிடைத்திருக்கிறார். கடவுள் கிடைத்திருக்கிறார். யோவேல் 2:21 சொல்கிறது, மகளே சீயோனே ஆர்ப்பரி, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
நீங்கள் கடவுளை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவர் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. பெரிய காரியங்களை செய்கிற கடவுள், பெரிய அதிசயங்களை செய்கிற கடவுள். ஆகவே நம்முடைய எளிய தன்மையை அவர் ஒரு நிமிடத்தில் மாற்றுகிறார். நம்முடைய இயலாமையை அவர் மிகப்பெரிய விதத்திலே மாற்றுகிறார். நம்முடைய பலவீனத்தை அவருக்கு ஒப்படைக்கிற போது அவர் மிகப்பெரிய விதத்தில் நம்மை உயர்த்துகிறார். அவனுக்குள்ளே கேட்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆழமான வரிகளை நாம் கேட்பது மட்டுமல்ல, இறைவனோடு உறவை நெருக்கமாக கொண்டு போகிற போது இன்னும் நாம் வளரும், இன்னும் உயர்கிறோம். ஆகவே வரலாற்றில் வாசிக்கப்பட்ட மனிதர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், விவிலிய மாந்தர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். மிகவும் எளியோராக இருந்தார்கள், சாதாரணமாக இருந்தார்கள். ஆனால் சரித்திரம் பேசுகிறது. காரணம் என்ன? அவர் இயேசுவோடு சேர்ந்திருக்கிறார், கடவுளோடு சேர்ந்திருக்கிறார். இதற்கு காரணமாக நாம் கடவுளோடு சேர்வோம். அவரை பார்ப்பதற்கும் அவரோடு பேசுவதற்கு நேரம் இருக்கிற போது சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை மிகவே உயரும் என்பதை இந்த ஓமையை நமக்கு அழகாக எடுத்துக்கொள்கிறது. இரண்டாவது பார்க்கும்போது கடுகு ஓமையை பார்க்கிற போது கடுகு ஓமையில் அந்த செடி வளர்ந்து பெரிய மரமாக மாறுகிறது. எங்கு நடக்கும்? கடுகு அந்த செடி அது ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. ஆலமரம் போல மாறுகிறது என்று சொல்லி முன்னுரையில் சொன்னார்கள். அது ஆலமரம் போல மாறுகிறது. ஆலமரத்தை பார்க்கிற போது அதனுடைய விதை எவ்வளவு மிக சிறியது, ஆனால் பெரிய விதத்தில் ஆலமரம் வளர்கிறது. கடுகு சிறியது, அது எதற்காக பெரிதாக வளர்கிறது? அவனுடைய வளர்ச்சி மிகப்பெரியது. கடவுளை நம்புகிற நாம், இறைவனோடு இணைந்து நாம் வளர்வோம், முன்னேற்றம் அடைவோம். நாம் வளர்ந்திருக்கிற முன்னேற்றம் எதற்கு? அந்த கடுகு மிகப்பெரிய விதத்தில் வளர்ந்து அது எது வந்து குடிக்கின்றன? வானத்து பறவைகள் எல்லாமே அதை வந்து தங்கின. வானத்து பறவைகள் எல்லாமே அதை வந்து தங்கின. இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நாம் வளர்கிற முன்னேற்றம், நாம் வளர்ந்திருக்கிற இந்த பெரிய வளர்ச்சி அடுத்தவர்களுக்கு நம்புவதற்காக, இளைப்பாறுவதற்காக, அவர்களை மகிழ்வதற்காக, அவர்களுக்கான ஒரு இடமாகும். என்னுடைய வளர்ச்சி இருக்கிற போது அதுவே இறையாட்சியின் வளர்ச்சி இந்த ஆண்டவர் சொல்கிறார். ஆக நான் வளர்கிறேன், கடவுள் உதவியால் நான் வளர்கிறேன், மரமாக வளர்கிறேன், சிறிய இடத்தில் இருந்தவர் வளர்ந்திருக்கிறேன். ஆனால் அதில் மற்றவர்கள் தன்பதற்கான இடமாக இருக்கிற போது, மற்றவர்கள் தந்து இளைப்பாறுகிற போது அதுவே இறையாட்சியின் வளர்ச்சி என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார். ஆகவே நாம் பெற்றிருக்கிற வளர்ச்சி என்பது மிக அதிகமான விதத்தில் வளர வேண்டும். வளர்கிற போது அது மற்றவர்களுக்கான இளைப்பாறுதலாக, மற்றவர்களுக்கான அடைக்கலமாக, ஆதரவாக இருக்கிற போது அது இறையாட்சியின் வளர்ச்சியை சுட்டி காட்டுகிறது. அன்னை தெரசா 5 ரூபாய் வைத்து இந்த அகிலத்தை ஆண்ட அரசி அவர் தொடங்கி பறந்து விரைந்து எல்லா இடங்களுக்கும் போகப்படி செய்தார். ஆக அப்படி மற்றவர்கள் வந்து தங்குவதற்கான ஏற்ற இடத்தை உருவாக்குகிற போது அந்த இடத்தை அவருடைய கொண்டை யாரும் பாதிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பல விதத்திலே எப்படியாவது அந்த நிறுவனத்தை தடை செய்யலாம் என்று சொல்லி சதித்திட்டம் நடைபெற்றன. ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பெற்றிருக்கிற வளர்ச்சி மற்றவர்களுக்காக கொடுத்ததன் காரணமாக, மற்றவருடைய வளர்ச்சியின் காரணமாக இவர் அடைந்த முயற்சி, இதையெல்லாம் பார்த்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆக கடவுள் உதவியால் நாம் வளர்கிறோம், ஆகவே அந்த சிறிய செடியாக இருந்தது பெரிய மரமானதே காரணத்திற்காக, மற்ற பறவைகள் வந்து அமர்வதற்காக, அவைகள் வந்து அடைத்து போவதற்காக. நாம் சிறியவர்கள் இருந்திருக்கலாம், ஒரு சிறு துணியாக இருந்திருப்போம், இப்போது வளர்ந்திருக்கிறோம். எதற்காக? மற்றவர்கள் அந்த ஆதரவு போவதற்காக, அவை நஞ்சம் போடுவதற்காக. அந்த நோக்கத்தை இந்த இறை அரசு நமக்கு சுட்டி காட்டுகிறோம். ஆகவே நான் பெற்ற வளர்ச்சி பிறருக்கு மகிழ்ச்சி வளர்ச்சி கொடுக்கிற போது இறை ஆட்சி அது இயல்பாகவே வளர்கிறது. அதற்கு எதுவுமே நாம் செய்ய முடியாது. அது இயல்பாகவே இறை ஆட்சி வளர்கிறது என்பதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நாம் 2 வாசகத்தை பார்க்கிற போது பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 4:7 வசனத்திலே, 2 கொரிந்தியர் அதான் கவனிச்சிருக்கீங்க, பார்த்து சொல்லுங்க. 2 கொரிந்தியர் பேசுறது தான் நீங்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூட்டத்தில் குழந்தை போனாமா? யாரும் ஒரு சொல்லுங்க. 2 கொரிந்தியர்
5:7 பார்க்கும்போது நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, மாறாக நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, மாறாக நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். நம்பிக்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு தளர்வு வருகிறது. நம்பிக்கையில் மனித வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு தளர்வு வருகிறது. ஆனால் அந்த தளர்வை போக்குவதற்காக பவுல் சொல்கிறார், இன்றைக்கு நாம் தளர்வுவதற்கு நாம் நம்பிக்கை தளர்ந்து இருக்கலாம். அந்த தளர்வை போக்குவதற்காக சொல்கிறார், நாம் காண்பவற்றின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கும் போது இயல்பாக நாம் வாழ்கிறோம். அந்த கடவுளை சார்ந்திருக்கிறோம். கடவுளை சார்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை இந்த கண்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன். அவர் இதற்கான சிறப்பான ஒரு பயிற்சி தான் பவுல். நாம் வாழ்க்கை நடைபெறுகிற எல்லா நிகழ்வும் நம்மை பார்க்கின்றன, எளிதாக பார்க்கிறேன். ஆகிய நம்பிக்கை என்பது காணாமல் போகிறது, விசுவாசம் என்பது இல்லாமல் போகிறது, கடவுளை இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் போகிறது. அல்லையில்லை, கடவுளை இல்லாமல் இருக்கிறார் என்ற உணர்வு போகிறது என்றால் மனித மனதில் உடனடியாக கடவுளை நினைப்பதில்லை. மாறாக மற்ற காரியங்கள் நினைக்கும் தவிர கடவுள் நினைப்பதில்லை. ஏனென்றால் கடவுள் கண்ணில் தெரிகிறது. அவருடைய பக்கத்தில் வந்து கலங்காத திகையா என்று சொன்னால் ஒருவேளை நம்பலாம், ஆனால் காண முடியவில்லை, கடவுளை காண முடியவில்லை. அப்படி காண முடியாத கடவுளை நாம் எப்படி நம்போது விசுவசிப்பது என்பதெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறேன், ஆண்டவற்றின் அடிப்படையில் ஆனால் அந்த கடவுளின் நம்பிக்கையை நாம் பாடுகிறோம் என்று சொல்கிறோம். அன்புள்ளவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளிலே கடவுளை கண்டு மகிழ வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். கடவுள் காண முடியாத கடவுளாக இருந்தார். அவர் மிகப்பெரிய அற்புதத்தை வல்ல காரியங்களை நமக்கு செய்கிறார் என்று நாம் நம்புகிற போது மிகப்பெரிய விதத்திலே நம்முடைய வாழ்வில் வளர்ச்சி இருக்கும். ஆக நாம் கடவுள் வழியாக வளர்ச்சி பெறுகிற போது அந்த வளர்ச்சியை நம்மளுடைய முயற்சிக்காக பயன்படுத்துகிற போது அங்கு இரட்டிப்பான சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆகிய ஆண்டவரை இறையாட்சி பற்றி போதிப்பது நமக்கு எதற்காக? அந்த இறையாட்சியை வளர செய்வதற்காக, இறையாட்சியை உருவாக்குவதற்காக, இறையாட்சியை வளர செய்வதற்காக. ஆகவே இனக்குலத்தில் இறையாட்சி வளர்கிற போது அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. வளரட்டும், வளரட்டும், பெருகட்டும், இறையரசு வளரட்டும். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பார்க்கிறோம். கடவுள்
ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்துக்காக கண்களை போடுவோம், கடன் போய்ப்போம். இயேசுவே, என்னால் முடியவில்லை, என்னால் செய்ய முடியவில்லை, நீரே அற்புதம் செய்யும், நீரே எனக்கு உதவும், நீரே என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டோடைய அற்புதத்துக்காக, ஆண்டோடைய புதுமைக்காக அதை நோக்கி மன்றாடி வெற்றி கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமை நிறைவேற்றுமை. அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. இறையாட்சியை கேதுரு மரம் போல் தடைக்கச் செய்வேன் என்றுரைத்த என் அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் அரு சகோதரிகள் அனைவருக்கும் ஆன்ம சரீர உடல்நலம் தந்து காத்திடவே, இம்மண்ணில் இறையாட்சி பரவவும் இறையடைத்தல் பெருகவும் வரவர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. விண்ணப்பத்தை கேட்பவரே என் இறைவா, எம் ஊரில் கல்வி பயிலும் குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைத்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. அமைதி அருள்பவரே என் இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. குடும்பத் தலைவர்கள் செய்யும் தொழில்களில் பாதுகாப்பும் முன்னேற்றமும் கிடைத்திடவும், குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் நிலைத்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நீதியின் தெய்வமே, எம் அன்பு இறைவா, எம் நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்கள் மக்கள் நலம் காக்கவும், நல்ல தலைவர்களாய் விளங்கிடவும், அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கிடைத்திடவும், அவர்களின் வாழ்வாதாரம் பெருக செய்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. ஓர்மை மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்வேன் என்று வைத்த எம் அன்பு இறைவா, ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்ற முதியோர் மற்றும் கல்வி அறிவு கிடைக்காதோரின் அடிப்படை தேவைகள் நிறைவேறி அவர்கள் மனமகிழ்வு பெற்று வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அருளின் தலைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நம்முடைய தனிப்பட்ட மகன்கள் எல்லாம் கடவுள் கலந்தேவும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் மனதிற்கு சொல்லுங்கள். உங்கள் மனது ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், வரங்களை கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம், கலந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று உங்கள் மனதிற்குள்ளே சொல்லுங்கள். மனதை கலங்காதே தெரியாதே, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வரலாற்று செய்திருக்கிறார், உனக்கும் செய்வார் என்று உங்கள் மனதிற்குள்ளே சொல்லுங்கள். சோர்ந்து போகாதே, வாடி போகாதே, வதைக்கு போகாதே. இதோ நீ நம்பியிருக்கிற கடவுள் பெரியவர், வல்லவர், அசாதாரணமானவர். அந்த கடவுள் உனக்கு செய்வார் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறவர்கள் மனதில் சொல்லுங்கள். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுங்கள். நீ நம்பியிருக்கிற வீண் போகாது. ஆண்டவர் தாமே அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை செய்வார் என்று உங்கள் மனதில் சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். சோர்வோடு களைப்போடு வந்த உடலுக்கு மனதிற்கு இடையே தெம்பு கொடுத்திருக்கிறாரு, சக்தி கொடுத்திருக்கிறாரு, ஆற்றல் கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நன்றி செலுத்துங்கள். கடவுள் கொடுத்த மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துங்கள். இந்த திருப்பள்ளியை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக கடவுள் நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய தெய்வீக நிலையில் எப்போதும் நான் வாழ வளர்ந்தார் என்று கொண்டாடுகிறேன். உம்மை விட்டு பிரியாத வரமாக கிடைக்கிறது. சிறப்பாக ஜெபியுங்கள். பேரிடங்கள் இறைவா, உம்மை பார்த்து நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். உம்மை பார்த்து என்னுடைய முகம் மகிழ்ச்சியாக விளைந்திருக்கு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதையில் பயணிக்கும் பரிசுத்தத்தை நாடவும் நீங்கள் உதவி செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராய் இயேசுவுடைய நாமத்தில் நோக்கி கொண்டாடுகிறோம். ஆமென். பக்கம் 43. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்கள் மாலை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன் கேட்கதாவை கொண்டாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகும், எங்களை புதுப்பிக்கும் அருளையாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரிகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள்
மீட்பராம் இணைத்தோராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாருடன் இருந்து கன்னிமரியாமல் வந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத் தர தம் கைகளை வைத்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாமகத்து உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே மானபூதரோடும் புனிதரனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உபதமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலால் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுதலமாக. அவர் பாடுபட உடன்படிக்கு தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பையும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுத்தது. உம் திருமணம் என்று மக்கு ஊழியர்களை தகவல் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களை தூய ஆவியாக வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவோர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறது. மேலும் உயிர்த்த நிர்வாகத்தை புரிந்துகொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமுக ஒளியை ஏற்றது. எங்கள் அனைவர்களும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலின் மான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்தனை அவருடைய கணவரான யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருக்கோயில் இவ்வுலகில் நமக்கு உந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பரவ உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாகவே இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படையால் பயிற்சி பெற்றதால் மகிழ்ந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாம் எழுதி நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தரும். எங்கள் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ
நம்மோடு இருக்கிற இந்த கடவுள் சாதாரணமாக பெரிய மகிழ்ச்சியை செய்திருக்கிறார். இவர் முன்னால் நம்மை தாழ்த்துவோம். நாம் பெற்றிருக்கிற வசதி வாய்ப்பு எல்லாமே கடவுள் கொடுக்கிறது, நாம் அல்ல. இவர் என்று நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே சிறப்பாற்றி ஆண்டவர் சன்னதிகளை அறிக்கையிடுவோம். இயேசுவை நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே உம்மாலே. நான் இந்த நிலையில் இருப்பது உம் அருளால், உம்முடைய தயவால், உம்முடைய கொடுத்த கர்மத்தினால் தான். ஆகவே இதை உணர்கிறேன், உம்மோடு சேர்கிறேன். ஆண்டவரோடு இணைத்துக் கொள்வோம். இயேசுவை என்னையே உம்மோடு இணைத்துக் கொள்வேன், என்னையே உம்மோடு சேர்த்துக் கொள்வேன். என்னை வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்னை காப்பாற்று, தீமையிலிருந்து காப்பாற்று, ஆபத்துகளிலிருந்து காப்பாற்று. எனக்கு எப்போதும் ஆதரவாக அரணாலும் கோட்டையாக இருக்கும். என்னை வாழ செய்யும். தாழ்ந்து பணிந்து ஆண்டோர் தயவுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த சிறப்பு ஆசிரியர்களை விருந்து கிடைக்கப்பட்ட நாம் அவர்கள் பெயர் வச்சோம். ஆ
குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான்றையாக வேண்டுகின்றோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்திருக்கிறோம். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கின்றோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனங்களுக்கு பலனும், வயோதிகர்களுக்கு ஊற்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரிதலும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் போய் தலைமாட்டி நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் பற்றுறுதியையும் இறை அச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள்வீராக. ஆமென். நன்றி கூறுவோம். அன்றைக்கு வந்ததை எழுதியிருந்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் பிரசனத்தில் வைத்து கண்ணைமணி போல பாதுகாத்து வருகிற எல்லாம் மக்களுக்கு உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உலகில் செம்மெல்லாம் என் இறைவா, தினம் ஒரு திருப்பலி மூலம் அப்பம் ரசம் வழியாக உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உமக்கு நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பின் நிறைவா, எங்கள் ஆன்மாவை பாதுகாத்து தூய பாதையில் வழிநடத்தி செல்ல நல்ல அன்பின் பங்கு தந்தையை எமக்களித்து கல்விப்பணி மற்றும் மருத்துவ பணியாற்ற நல்ல அருட்சகோதரிகளை எமக்களித்த இறைவா, உமக்கு நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். 16/6/2024 இன்று பொதுக்காலம் 11ஆம் நாள். இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக புனித ஆரோக்கியமே அன்னைய இறைமக்கள் திருப்பதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் கைகட்டி பாராட்டுகளை வருகிற வாரம் புனித அந்தோனியார் அன்னைய இறைமக்கள் திருப்பதி சிறப்பு செய்கிறார்கள். இங்கே அனிஸ்டா அருள்ராஜ், செவ்வாய் அருள்ராஜ் அனிஸ்டா, புதன் செல்வப்பிரகாசி ரின்சன்பால், வியாழன் செல்வப்பிரகாசி ரியோனா, வெள்ளி கவிதா திரேசா, சனி திரேசா கவிதா, ஞாயிறு அருள்ராஜ் அந்தோனிராஜ். மக்களே, இங்கு திருப்பிடத்திலே வாசிப்பதற்கு கடவுள் நமக்கு அழகான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்கின்றேன். அந்தந்த நாளில் குறிக்கப்பட்ட நபர்கள் வந்து வாசிக்க அன்போடு கேட்கின்றேன். ஒரு சிலர் வருவதில்லை. கடந்த 3 வாரங்களை நான் பார்க்கிற போது முதல் வாரத்தில் 2 நாட்கள் 2 பேர் வாசிக்கிறேன், 2ஆம் வாரத்தில் 2 நபர்கள் வாசிக்கிறேன்.
இந்த வாரத்தில் 3 நாட்களில் 2 பேர் சேர்த்து வாசித்தீர்கள். ஆகவே அது போன்று நீங்கள் அதை சிறப்பாக கவனமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் கடவுளாக இந்த இடத்துல பீடத்தில் உங்களுடைய பேர் வாசிக்கப்பட்டிருக்கிறது. வேறு எதுவும் அல்ல, பீடத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் கொடுக்கிற அழைப்பு, அதை மரியாதை கொடுக்கிற அழைப்பு. அதை யாரும் கொடுக்க கூடாது. அதை யாருமே ஆர்வம் இருக்கக்கூடாது. அதற்கு யாருமே செவி சாய்க்காமல் இருக்கக்கூடாது. நான் ஒரு நாள் கடவுளுக்கு செவி சாய்க்கிறேன்னு சொன்னால் இறந்ததற்கு அது கண்டிப்பாக இங்கே கண்டிப்பாக கடவுள் செவி சாய்க்கிறேன் நல்ல சிறப்பாக அவர் சொல்லித்த அவர் பொருளை கேட்கணும்னா அப்போ என்ன அர்த்தம்? அவர் சொல்கிற பொருளை கேட்கணும்னு சொன்னால் அதில் அர்த்தம் இல்லாமல் இருக்கும். ஆகவே அதை சீரியஸாக கவனமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே எல்லோரும் சிறப்பாக செய்வீர்கள் சொன்னால் நாங்கள் செய்வீர்கள். திருவிழா காலத்தில் முயற்சி எடுத்து மிக சிறப்பாக செய்வீர்கள். ஆகவே எல்லா திருப்பலியும் முக்கியமான திருப்பலி, எல்லாமே முக்கியமான திருப்பலி தான். இது முக்கியம், அது முக்கியமில்லை என்று அல்ல, எல்லாமே முக்கியமான திருப்பலி. ஆகவே நீங்கள் அழகாக அன்பில் செய்வதற்கு இது ஒரு சின்ன குறை இருக்குது. அதை நாம் சரி செய்கிற போது அழகாக மாறும். இனி வராதவர்களுக்கு பங்கு தந்தை வருவார். அவர்களுக்கு எந்த அருள் சௌகரி பொறுப்பாக இருக்கிறாரோ அவர் உங்களை தொடர்பு கொள்வார். ஆகவே இதெல்லாம் நாங்கள் ஊக்கப்படுத்தலாம், உங்களை ஊக்கப்படுத்தலாம். இங்கு திருப்பணிக்கு கொண்டு வருவது அவங்க இதை சிறப்பாக செஞ்சவங்களை போடு கேட்டு கொஞ்சம் ஆட்கள் தான். வேற எங்காவது கிரேஸ் எடுக்கிற போது நான் கேட்டாங்கன்னு சொல்லவில்லை, நான் கொஞ்சம் ஆட்கள் தான் சொல்லவில்லை. ஒரு சில காரணம் மட்டும் வைத்திருக்கோம், ஒரு சிலருக்கு மட்டும் காரணம் வைக்கும், மற்றவங்களுக்கு நான் காரணம் வைப்பதில்லை. அவங்க இது காரணம் சொல்ல வேண்டாம், சாப்பிட்டு சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே முழுமையாக பங்கெடுக்க உங்களை போடு கேட்டுக்கொள்வதை மறைக்கல் யோகங்கள் நடைபெறுகின்றன. இன்றைக்கு மறைக்கல் யோகத்தில் அனைத்து பிள்ளைகளும் பங்கெடுத்து சிறப்பாக ஆண்டவர் இயேசு பற்றி படிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். காலை உணவு அன்பிலே பிறந்தநாளை கொண்டாடுற சாட்சி பிறந்தநாள் நன்றியாக கொடுக்கிறது. கைதட்டி பாராட்டுகள் வாழ்க்கையை சிறப்பாக புனித ஒவ்வொரு ஒவ்வொரு அன்புகளுக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு சிறப்பு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். புனித ஊர்தனை அன்பு பார்க்கிற போது தனிப்பட்ட சிறப்பாக நான் அந்த நாட்களில் போது பார்க்கிற போது தனியாக அன்பியை சுற்றுலா சென்றிருக்கிறோம். ஊர்தனை அன்பிற்கு மட்டும் நான் வந்த பிறகு தனியாக அன்பியை சுற்றுலா நடந்திருக்கிறது. அதன் பிறகு ஊர்தனை அன்பிற்கு மட்டும் அன்பிய திருப்பலி கடந்த வாரத்தில் நடைபெற்றது. ஆகவே 14ஆம் தேதி நடைபெற்றது. அங்கே அன்பிய திருப்பலி நடைபெற்றது. அன்பிய திருப்பலி சொன்னால் நான் போனது அங்கே ஒரு 7 பேர் இருக்குது. இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. நான் போனேன், அங்கே போனால் 50 பேர் இருந்தாங்க, 50 பேர் மக்கள் இருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக அவர்கள் செக்ஸ்லாம் போட்டு அதனால் முடிஞ்சது அதனால சிறப்பாக செய்தாங்க. நீங்கள் லைவில் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே யூடியூப் இருக்குது. அதன் பிறகு உணவு ஐட்டங்கள் தாரமாக இருந்தது. இட்லி, சப்பாத்தி, பொங்கல், இப்படி எல்லாமே சிறப்பாக செய்யணும், நல்லா அழகாக செய்யணும். அதெல்லாம் ஆர்வத்தை காட்டுகிறது. இது எந்த அன்பிகளும் இல்லாமல் அவர்கள் தனிப்பட்டவர்களுக்கு தனிச்சிறப்பு, இது அவருடைய தனிச்சிறப்பு. சுற்றுலா செல்வது கூட ஒரு தனிச்சிறப்பு. மிகப்பெரிய தனிச்சிறப்பாக அருமையாக செய்திருந்தார்கள். அவர்கள் கைகட்டி படத்தை திருவுருவ படம் ஆண்டவரேசுடைய திருவுருவ படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்யக்கூடாது கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய கூட்டம் திருவிழா பிறகு அன்பிய கூட்டம் நடந்தது. கைது போகிறோம். திருவிழா பிறகு அன்பிய கூட்டம் நடந்தது. எல்லாம் 100 மாதம் அன்பிய கூட்டம் நடக்கும். எல்லாரும் ஸ்டார்ட் ஆகிடுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி அன்பிய கூட்டத்தை அருட்சோலை ஊக்கப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமே கண்டிப்பாக நடக்கணும். ஆகவே அதை அன்பிய கூட்டம் முக்கியமானது. நீங்கள் வார நாட்கள் வைத்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வருவேன். உங்கள் ஞாயிற்றுக்கிழமை தெரியும் நான் திருப்பதி செல்ல வேண்டும். ஆகவே அருட்சோலைகள் கலந்து நான் தான் பொறுப்பு கொடுத்துருக்கிறேன். அருட்சோலைகள் நம்பிக்கைகளை சிறப்பாக கேட்டோம். இந்த வார வழிபாடுகளை நீங்கள் உற்சாகப்படுத்தும் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட உமது திருமணமும் நம்பிக்கையான
ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல ஒரு திரு அவையில் ஒற்றுமை அது விளைகின்றதாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. நன்றி.
ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே